ಪರಮ ಪ್ರಸಾದವು ಸ್ವರ್ಗಕ್ಕೆ ಹೆದ್ದಾರಿಯು ನಡೆಯುವ ನಾವಿಂದು ಸತ್ಯವ ಮನಗಂಡು ಸ್ವರ್ಗಕ್ಕೆ ಹೆದ್ದಾರಿಯೇ.
இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இரண்டாம் நாளை நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இது நம்ம நாளிலே குழந்தை இயேசுவின் பக்தர்களாகிய உங்கள் குடும்பம், உங்கள் இதயங்கள் நிறைவாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். ஸ்டே எஸ் லார்ட் என்ற தலைப்பில் இறைவன் நம்மோடு இணைக்க இருக்க வேண்டும். நம் இதயத்தில் நாள்தோறும் வசிக்க வேண்டும். நம் இல்லங்களிலும் அவர் வசிக்க வேண்டும். அவருடைய இறை பிரசன்னம் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நம்முடைய சமூக வாழ்விலும் நிலைத்திருக்கும்படியாக நாம் இந்த பலியில் அன்றாடுவோம், செபிப்போம். அவர் இன்றையும் ஒரு அளவும் அசையாமல் இதோ அவருடைய அன்பும் அரவணைப்பும் அருளும் ஆசையும் நம் குடும்பங்களுக்கு, நம் வாழ்க்கைக்கு நிலையாக இருந்து நம்மை வழிநடத்தும்படியாக அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி நாம் மன்றாடுவோம், செபிப்போம். தகுதியற்ற நம் உள்ளங்களை தகுதி உள்ளதாக மாற்றிக்கொள்ள நம்முடைய குற்றம், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாமல் அழகு செய்வானாக. நம்பிக்கை கொண்டுள்ள Jesus,
சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். எனவே நான் மன்றாடினேன், ஞானம் எனக்கு கொடுக்கப்பட்டது. நான் இறைவனை வேண்டினேன், ஞானத்தின் ஆவி என் மீது பொழியப்பட்டது. செங்கோலுக்கும் அரியணைக்கும் மேலாக அதை விரும்பி சிந்தியிருந்தேன். அதனோடு ஒப்பிடும்போது செல்வம் ஒன்றுமே இல்லை என்று உணர்ந்தேன். விலையுயர்ந்த மாணிக்கக்கல்லும் அதற்கு ஈடில்லை. அதனோடு ஒப்பிடும்போது பொன்னெல்லாம் சிறிதளவு மணலுக்கே நிகர். அதற்கு முன் வெள்ளி களிமண்ணாகவே கருதப்படும். உடல் நலத்திற்கும் அழகிற்கும் மேலாக அதன் மீது அன்பு கொண்டேன். ஒளிக்கு மாற்றாக அதை தேர்ந்தெடுத்தேன். ஏனெனில் அதன் சுடரொளி என்றும் பங்காக. ஞானத்தோடு எல்லா நலன்களும் என்னிடம் வந்து சேர்ந்தன. அளவற்ற செல்வத்தை அது ஏறி வந்தது. அவற்றிலெல்லாம் நான் மகிழ்ந்தேன். ஏனெனில் ஞானமே அவற்றை வழிநடத்துகிறது. அதுவே அவற்றையெல்லாம் ஏற்றெடுத்தது என்பதை அறியாதிருந்தேன். நான் கள்ள கபடின்றி கற்றதை முறையின்றி பிறரோடு பகிர்ந்து கொண்டேன். அதன் செல்வத்தை நான் மறைப்பதில்லை. மனிதர்களுக்கு அது என்றும் குறையாத கருணம். அதை அடைவோம் கடவுளோடு நட்பு கொள்வர். நட்பயிற்சியளிக்கும் கொடைகளால் நற்சான்று பெற்றவராக. ஆண்டவர் வழங்கும் மறுவாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் கொண்டுள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மை அன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். பூவுலகில் உள்ள தூயோர் எவ்வளவோ உயர்ந்தோம், அவர்களோடு இருப்பதே எனக்கு பேரின்பம். பல்லவி. வேற்று தெய்வங்களை பின்பற்றுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வர். அவற்றுக்கு செலுத்தப்படும் இரத்த படிகளில் நான் கலந்து கொண்டேன். அவற்றின் பெயரை கூட நாவினால் சொல்லி. பல்லவி. ஆண்டவர் தாமே அவரே என் எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. இனிமையான நிலங்கள் எனக்கு பாவமாக கிடைத்தன. உண்மையாகவே என் உரிமை சுட்டு வளமானது. பல்லவி. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகிறேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்ணும் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைகிறேன். பல்லவி.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தி அதிகாரம் 24 உயிருள்ள இறை வசனங்கள் 28 முதல் 32 முடிய. அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரும் அதற்கு அப்பாவும் போகிறவர்கள் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவருக்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி விட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலேயே அவர் நம்மோடு பேசி மறைமுறை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். இது நம் ஆண்டவர் வழங்கும் இன்றைய வாழ்வு தரும் கிறிஸ்துவ நற்செய்தி. Praise the Lord. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. Praise the Lord. கரங்களை உயர்த்தி சொல்ல முடியுமா? Praise the Lord. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் நம்மோடு வசிக்கின்றார். கடவுளுடைய பிரசன்னத்தை நான் எவ்வாறு உணர முடிகிறது என் வாழ்நாளில்? கடவுள் என் வாழ்க்கை என்ற பயணத்தில் அவர் வந்து கொண்டிருக்கிறாரா? நான் போகும் பொழுதும் வரும் பொழுதும், வாழும் பொழுதும், அல்லது படிக்கின்ற பொழுதும், வேலை செய்கின்ற பொழுதும், மனிதர்களை சந்திக்கின்ற பொழுதும், இந்த உலகத்தில் நான் வாழ்கிற ஒவ்வொரு தருணங்களிலும் என்னோடு அவர் பயணிக்கிறாரா? அப்படி அவர் பயணித்தால், அப்படி அவர் வந்தால், எனது வாழ்க்கையில் ஏன் கஷ்டங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், துயரங்கள், வருத்தங்கள், கடன் தொல்லைகள், வியாதிகள், இடையூறுகள், எதிரிகள், அப்படி ஒரு பெரிய கேள்வியை நாம் கேட்கலாம். இப்ப உங்களுக்கு ஒரு இறை பிரசனம், கடவுள் உங்க உள்ளத்துல வருகிறார் என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்ட இதோ நான் உங்களிடத்தில் ஜெபிக்க போகிறேன். அனைவரும் எழுந்து நிற்போமா? அப்படியே ஒரு கண்களை போடுங்க. அன்று 2 சீடர்களுக்கு அற்புதமாக, ஆசீர்வாதமாக அந்த சீடர்களுடைய வாழ்க்கை என்ற பாதையில் நடுநடுங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த தருணத்தில், பயத்திலும், துக்கத்திலும், வேதனையிலும் அவர்கள் நடுங்கிக் கொண்டு பயத்தோடு அந்த பாதையை கடந்து செல்கின்ற பொழுது, எம்மாவுஸை நோக்கி போகின்ற பொழுது, அந்த இடத்தில் இறைவன் அவர்களை தொடுகிறார், இறைவன் அவர்களை சந்திக்கிறார் என்ற தருணத்தை அவர் மிக அழகாக, தெளிவாக
அவர் காண்பிக்கிறார், உணர்த்துகிறார். ஒவ்வொரு திருப்பலியும் ஒவ்வொரு ஜெபமும் நமக்கு இதைத்தான் உணர்த்துகிறது. இறைவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும். We should feel always the presence of Jesus in my heart, in my soul, in my mind, on the whole, in my life. How do I experience the precious moment of God's love, God's forgiveness within my heart? The grace of God, how do I experience? மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் உச்சத்தை மூடுதே. ஆண்டவருடைய இறை பிரசன்னம், ஆண்டவருடைய அற்புதமான வரங்கள், அருளும் ஆசீரும் நம்மை சூழ்ந்து நம்மை ஆசீர்வதிக்கின்ற இந்த அற்புதமான நேரம். ஆலயத்துக்குள் நீங்கள் வந்தவுடன் இந்த ஒரு மணி நேரமும் இறைவனோடு நீங்கள் பேச வேண்டும், இறைவனோடு உறவாட வேண்டும். உங்களுடைய உரையாடல், உங்களுடைய conversation between you and God should be very healthy. No complaints, no criticism, no gossips between you and God. You should have a great experience. The healing power of God is within us. That we should feel, that we should experience. Ignore all the worries. Get away from all the troubles and trials and tribulations. கடவுள் உங்களை குணப்படுத்துகிறார். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, தூய ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஆவியானவருடைய அற்புதமான அலங்காரம் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் வர வேண்டும். இதோ அந்த இரு சீடர்கள் இறைவனோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உயிர்த்த ஆண்டவர் அவர்களை சந்திக்கிறார். அப்பொழுது அப்பத்தையும் திராட்சரசத்தையும் அல்லது அந்த அப்பம் பிற்கையில் இதோ அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அகத்தினுடைய இதயம், அகத்தினுடைய கண்கள் திறக்கப்பட்டு they were able to recognize the God's glory, the God's presence in their life. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடத்தில் நாம் குழுமிருக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் வாரும். Stay with me, Lord. Stay with us in our family, workplace, as the year begins. Let this 12 months of the year
with me, Lord, in all the moments. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நிலையில, என் நடத்தையில கலந்திருக்கீங்க. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, ஒரு மகிமையின் வேகம் இந்த இடத்தை மூடுதே. அன்பு கொண்டு வாழுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், மன்னித்து வாழுங்கள். உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலோ நான் வருவேன், உங்களை தொடுவேன். உங்கள் பேச்சும் மூச்சும் சொல்லும் செயலும் இறைவனை பற்றியதாக இருக்க வேண்டும். இதோ அந்த சீடர்கள் இறைவனை நோக்கி மன்றாடிக் கொண்டு they having a conversation between each other about Christ. நம்முடைய உரையாடல்கள் கூட எப்படி சம்பாதிக்க வேண்டும், எப்படி அடுத்தவர்களை நிராகரிக்க வேண்டும் என்பது இல்லாமல், ஆனால் இறைவனை பற்றிக் கொண்டு நாள்தோறும் ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அப்பா, இயேசுவே, உம்மை நோக்கி நான் மன்றாடுகிறேன். நான் உம்மோடு ஒன்றித்திருக்க வேண்டும். திருப்பலி என்ற அற்புதமான இந்த கொண்டாட்டத்தின் வழியாக உம்முடைய பரிசுத்தமான, விலை மதிக்க முடியாத உம்முடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் எனக்கு உணவாக கொடுக்கிறேன். அன்று இதோ உம்முடைய சீடர்களுக்கு நீர் கொடுத்த அந்த அற்புதமான அன்பின் வழிகாட்டுதல் எனக்கும் கிடைக்க வேண்டும். அந்த எம்மாவுசில் நிகழ்ந்த அந்த அற்புதமான ஒரு நிகழ்வு எல்லாவற்றையும் அவருடைய வாழ்க்கையுடைய தரத்தையும் உயர்த்தி மாற்றி அமைத்து உமக்கு சாட்சிகளாக அவர்கள் விளங்கினார்கள். நான் எத்தனையோ முறை திருப்பலியில் நான் கலந்தும் அந்த இறை அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், என் நினைவலைகள் சிதைந்து போகிறது, உடைந்து போகிறது. இறைவனை நான் காண முடிவதில்லை. காரணம், இயேசுவே, என்னோடு இருக்கின்ற மனசஞ்சலங்கள், பிரச்சனைகள், பயங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், துரோகங்கள், வருத்தங்கள், கடன் தொகைகள், வியாதிகள், விபத்துகள், இந்த உலகமே என்னை ஆட்டி படைத்துக் கொண்டது. I am corrected by all the worldly pleasures. Dear Lord,
please be with us and present in our heart and soul and mind. ஆராதனை 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 ஹalleluya பாடுவோம் ஹalleluya ஹalleluya பாடுவோம் ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே ஆவியானவரே வல்ல ஆவியானவரே ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே ஆவியானவரே வல்ல ஆவியானவரே ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அமருவோமா அன்பிற்குரியவர்களே, நற்செய்தி வாசகத்தை நாம் படிக்க கேட்டோம். அந்த எம்மாவுஸ் அந்த அழைப்புகள், அந்த உரையாடல்கள், அந்த திருப்பயணம், அது ஒரு அற்புதமான ஒரு பயணம். நம்முடைய வாழ்க்கை, நம் ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு பயணம். The process of living, the process of go through our life. No matter how old you are, how old am I, how much age you are. நாம் வயதை கணக்கிடுவதை விட நம் வாழ்க்கையை கணக்கிட வேண்டும். I have to count my charity and my life. The quality of my life is based on my attitude. அதை நான் பிரதிபலிக்க வேண்டும். The quality of my thoughts, desire, the quality of my conversation between me and God, between me and to my own fellow brethren, between me and to my family. What do you want to convey to your family? அந்த இரண்டு சீடர்களும் தன்னை தானே பரிமாறிக்கொள்கிறார்கள். ஞானத்தையும் பக்தியையும் விசுவாசத்தையும் உறுதிப்படுத்திக் கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு மனசஞ்சலங்கள், பயம், மனக்கலக்கம், அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது they were not able to decide what is the next life because Jesus is no more. அந்த நேரத்தில் அவர்கள் ஏங்கி தவிக்கிறார்கள். நீங்களும் ஆண்டவரை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். You have to search God by your words, by your deeds, by your actions. என் சொல் செயல், அதை நான் இப்பொழுது நான் பாடினேன் உங்களிடத்தில். அன்பிற்குரியவர்களே, சீடர்கள், இயேசுவின் சீடர்கள், அவர்கள் மட்டுமல்ல, நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்களோ பலர், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். அறுவடையும் மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அறுவடைக்கு தேவையான வேலையாட்கள் தேவை. அது இதுக்கு இந்த வசனமானது, இந்த திருவசனமானது not only for the priests and religious, it's for everyone. The call from God is to everyone. Preach the gospel. ஒவ்வொரு இன்றைக்கு நீங்க இந்த அனுபவத்தை, இந்த திருப்பலி வழியாக அவருடைய விலைமதிக்க முடியாத precious body and blood of Jesus you have received, the grace and the blessings, the miraculous healing that you have received, you should proclaim by your life.
By your character, you should bring the people again. நேற்றைய தினம் எவ்வளவு பேர் வந்தாங்க தெரியும். இன்றைக்கு நான் அந்த இடத்துக்கு போனேன், ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன். இன்றைக்கு அந்த சீடர்கள் நற்செய்தியில பார்க்கிறோம், அவர்கள் சென்று தங்களோடு அந்த மகிமையும் அந்த ஆசீர்வாதங்களையும் தனக்குள் அவர்கள் வைத்துக் கொள்ளவில்லை, மாறாக அந்த நற்செய்தி வழியை அவர்கள் எடுத்து காண்பிக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் through our daily life we should witness God, how Jesus is protecting you, how Jesus is healing you in each and every moment in your life, and be thankful to God the Almighty. The attitude of gratitude is so important and it is so graceful and blessings for all of us. Dear beloved brothers and sisters, let us reflect. இது ஒரு புனிதமான ஒரு பயணம், கிறிஸ்துவின் பயணம். The Christian life is not just passing through. Christian life is not passing through, but just you need to witness. Because Christ is alive. Christ is not dead. Christ is alive in your heart. If Christ is alive in your heart and soul, in your mind, if you and me are a true Christian, you need to preach the gospel by your words, deeds and actions. உங்களுடைய சொல்லால் செயலால் கிறிஸ்துவை நீங்கள் பிரதிபலிக்கும் பொழுது, when you reflect the God's image, not by your external appearance, but also internal, posture, appearance, the words and deeds, by charity, that which brings glory to God, and you're glorifying God, and the heaven is open. மேகங்களுக்கு நடுவில் ஆண்டவர் நம்மிடம் வாசம் செய்தார். அன்பிற்குரியவர்களே, அதைதான் நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அடையாளம் காணுதல், நல்லவர்களையும் கெட்டவர்களையும் தீயவர்களையும் அடையாளம் காணுதல். ஆனால் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நாம் இயேசுடைய திருவுடலாக உட்கொள்ளும் பொழுது, திரு ரத்தமாக உட்கொள்கிற பொழுது நம் உடலில் சில மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். அதனாலதான் Blessed Holy Communion வந்து ரொம்ப ரொம்ப ஹீலிங். அது வந்து எத்தனை முறை நீங்கள், எத்தனை நாள் நீங்கள் ஆண்டவருடைய திருப்பலியில் கலந்து, when you participate in the Holy Eucharistic celebration and receive the precious body and blood of Jesus that heals your body, that heals your life, entire life, you are going through this successful life. அந்த ஒரு விசுவாசம், நம்பிக்கையும், unshakable faith we all need to have in our life, dear brothers and sisters. எனவே அன்பிற்குரியவர்களே, இதோ அந்த சீடர்களுக்கு இருந்த உடனடியாக அந்த கீழ்ப்படிதல், அந்த சீடர்களுக்கு இருந்த அந்த அனுபவம் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் பெற்றிருக்கலாம். ஆனால் உங்கள் உள்ளத்தை கொடுக்க வேண்டும். உள்ள அதனுள்ளே வாழ்வார். Not only opening your mouth, you should open your heart. Purify your heart by receiving Jesus. ஒவ்வொன்றும் ஒளி கோர்ந்து எம்மை ஆழ்வார். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோம், பேரு பெற்றோம். அவ்விருந்தை கொண்டிட சென்றோம், இன்பம் பொங்க வானம் பொழிய பூமி விளையும் வளமும் பொங்குதே. மனமே வரும் மொழியான் சோலை மலரும் எங்குமே. எந்த உலகமாய் நீ வந்தாலே இன்பம் தங்குமே. உந்த அருளை நினைத்தால் இந்த உலகம் உய்யுமே. The word
செலுத்துவோம், ஒப்புக் கொடுப்போம். கிறிஸ்துவின் சீடர்களாக நாம் நாள்தோறும் வாழ்வோம். ஆமென். அன்பு சகோதரனை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஒப்புக்கொடுக்கிற உன்னதமான பலியை நாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செய்யுங்கள். ஆண்டவரே, ஒரே திருமகனின் பிறப்பு விழாவில் நாங்கள் உமக்கு ஒப்புக்கொடுக்கும் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தியிருக்கிறோம். இவை எங்களுக்கு உண்மையின் வழியை வெளிப்படுத்தி விண்ணக வாழ்வை உறுதிப்படுத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உங்களோடு இருப்பாராக. என்றென்று உள்ள மெய்யான உருவாகி
பழிப்பொருளாக முதல் முதலாக தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுத்து தம் நினைவாக நாங்கள் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு ரத்தத்தை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாழ்ந்தோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி ஆதரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூய்மை, தூய்மை அனைத்திற்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது என் ஆன்மாக்களை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமனவாக. பாடுபட மனமுண்டு வந்து தம்மை கையெடுத்த அப்பத்தை எடுத்து இறை புகழ் கூறி வாக்குரைத்து அதை பெற்று தம் சீடருக்கு அளித்தவர் அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இது உங்கள்
ஆவலமே உலவருந்திய பின் நம் மகிமை நிறைந்த திருக்கரங்களால் கிழக்கை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி இறை புகழ் கூறி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளிக்காக கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனென்றால் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதய நிறைவாக செய்யுங்கள். இதய நிறைவாக செய்யுங்கள். இதய நிறைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நம்முடைய கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை உமது வாழ்வு தரும் அப்பத்தை மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு வழியுடைய தகுதிகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு வழிகளை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உங்கள் தாழ்வை பிரார்த்தனோம். இறைவா, உலகெங்கும் வந்திருக்கும் இந்த திரு அவையை நினைவுறுத்தலும். எங்கள் திருத்தந்தை லியோனோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் திரு அவையர்கள் நிறைவேறச் செய்திடும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளுங்கள். சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இலக்கத்துடன் நினைவு உமது திருமுக ஒளியில் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இலக்கமாயிரும். கடவுளின் கணித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாம் நிலைப்பாடில் தொடர்பை கொண்டு திருமகனை கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து மனமருள உம்மை கெஞ்சி வந்தாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாமல் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரை மற்றுமில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகனே
செய்தவாறு இறையரசு நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் வர வேண்டும் என்று சொல்லிப்போம். என்னுடைய இருக்கிற எங்கள் தந்தையே, ஆண்டவரை தீமை இணைந்திருப்பது எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிமணிகள் என்றாடுகிறோம். உமது உதவியாக நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பற்றியாவது கண்ணீரும் கலக்கும் என்று நலமாயிருப்பாங்க. நாங்கள் எதிரும் இருக்கும் பேரிடத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதலுக்கு அளிக்கிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி, ஒற்றுமை, சமாதானம் என்று உங்களுக்கு நடத்திவிடக் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றும் நிறைந்திருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பின் சமாதானத்தை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் சபரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற உன்னத கடவுள் இவர். நம் பாவங்களை மன்னித்து நம்மோடு பயணித்து நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற உன்னத இயேசு இவர். இவருடைய அற்புதமான இறை திருவிருந்திற்கு அழைக்கப்படுகின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, எங்கள் இறைவா, இம்மறை நிகழ்வின் செயலால் எங்கள் தீய பழக்கங்களை அகற்ற பணிபுடன் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் நேர்மையான விருப்பங்கள் நிறைவேறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி நாம் இரண்டாவது நாளாக ரமதானை பக்தியோடு சொல்லிப்போம், ஒப்புக்கொடுப்போம். என் மக்களுடன் இருப்பதே என் மகிழ்ச்சி என்கிறார் நம் ஆண்டவர் இறைமகன் இயேசு. மக்களுக்கு ஒரு நல்ல நண்பனாக, அவர்களது தேவைகளின் துணையாக வாழ்ந்தார். அவரில் நம்பிக்கை கொண்ட அனைவரையும் குணமாக்கி ஆன்ம மருத்துவராக வழங்கினார். இங்கே குழந்தையின் திருவுருவத்தில் நம் அனைவரின் தேவைகளையும் பூர்த்தி செய்ய ஆவலுடன் காத்திருக்கிறார். என்னை நீ அதிகம் மகிமை செய்ய செய்ய உன்னை நான் மேன்மேலும் ஆசீர்வதிப்பேன் என்கிறார் குழந்தை இயேசு. சுருக்கமாக, ஓ தூய குழந்தை இயேசுவே, நான் கட்டுகிறேன், தேடுகிறேன், கேட்கிறேன், நான் தோல்வதை கொடுத்தழுமாறு கேட்கிறேன். ஓ இயேசுவே, என் பேரால் உங்கள் தந்தை கேட்பதெல்லாம் அவர் உங்களுக்கு வாழ்வு கொடுத்தீரே. உங்கள் திருத்தாய் பணியாளர் கருத்துரை வழியாக என் அவசர பண்பாட்டை எழுந்தார். உமது பேரால் தாழ்ந்த குலத்துடன் உன் தந்தை இறைச்சி கேட்கிறேன். ஓ இயேசுவே, இன்னும் அந்த மழைக்கு போகும் வாழக்கு வாட்டுக்கு ஒருபோது மழையாக கொடுத்தீரே. உமது திருத்தாயாக மருத்துவரை வழியாக என் ஜெபம் அளிக்கும் என நான் உறுதியாக நம்புகிறேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் உயர்ந்தச் சொல்லுகிறது. உமது ஆட்சி வருக. உமது திருநாமம் நிறைவேறுவது போல மண்ணிலும் நிறைவேறுகிறது. எங்கள் அன்றாட உணவை இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பதுபோல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமைகளை விடுவித்து வார்த்தையானது மாமிசமாகி எங்களுடைய வாசனை அருள் நிறைந்த மரியே வாழ்க. வார்த்தையானது மாமிசமாகி தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஓ குழந்தை இயேசுவே, எங்களை ஆசீர்வதியும். ஓ குழந்தை இயேசுவே, ஓ குழந்தை இயேசுவே, ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். அற்புத குழந்தை இயேசுவே, அழித்திடுமாறு உம்மை ஏற்றுக்கொள்கிறோம். எங்களை வாட்டி வந்ததை கனிவு நிறைந்த குழந்தை இயேசுவே, உமது இறக்கத்தை நான் இன்று போற்றி புகழ்வேன். நீர் ஒருவரே
இறைவன் குரலுடன் பறைசாற்றுவேன். என் நம்பிக்கை எல்லாருக்கும் கேள்விதான். உமது இரக்கத்தை வல்லமை நீங்கும் இடம்பெற செய்வேன். உமது பெயருக்கு பெரும் செயல்களை எல்லோரும் ஏற்று போற்றுவார்களாக. குழந்தை இயேசுவின் பக்தி மக்கள் வழியின் மேல் அதிகமாக பதுவதாக. உமது உதவி பெற்று மகிழும் அனைவரும் உமது குழந்தை மகிழ்வதற்கு என்றும் நன்றி உணர்வாக இருப்பார்களாக. என்றென்றும் அவர்களை போற்றி மகிமைப்படுத்துவார்களாக. இறைமகன் இயேசு உங்களை என்றும் காப்பாராக. உங்களிடமிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் முன் சென்று உங்களுக்கு வழிகாட்டுவாராக. உங்களை பின்தொடர்ந்து பாதுகாப்பாராக. தந்தையரோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் ஆட்சி செய்கின்ற எல்லாம் உள்ள இறைவனாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறுகின்றது. Thank you.